ஜாவா ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ்ல வேரியபிள்ஸ்னா என்னன்னா இட்ஸ் a labeled box in which value was stored. என்னதுன்னு கேட்டீங்கன்னா ஒண்ணு இல்லைங்க. ஒரு ப்ரோக்ராம் எடுத்திருக்கீங்கன்னா ஒரு வேல்யூ ஒரு டேட்டா இதெல்லாம் இருக்கும். அது ஸ்டோர் ஆகக்கூடிய இடம் தான் மெமரி லொகேஷன் சொல்லிட்டு சொல்லுவாங்க. அந்த மெமரி லொகேஷன் மேல ஒரு நேம் இருந்துச்சுன்னா அதுதான் வேரியபிள். ஸோ வேரியபிள் கிட்ட என்ன இன்ஃபர்மேஷன் இருக்குன்னு கேட்டீங்கன்னா ஒரு வேல்யூ எங்க ஸ்டோர் ஆயிருக்கு அப்படின்ற இன்ஃபர்மேஷன் அந்த வேரியபிள் கிட்ட தான் இருக்கும். இதோட சின்டெக்ஸ் எப்படி இருக்குன்னு கேட்டீங்கன்னா டேட்டா டைப் வேரியபிள் நேம் ஈக்குவல் டு வேல்யூ செமிகோலன். ஸோ டேட்டா டைப்னா என்னன்னா நிறைய டேட்டா டைப் இருக்கும். இன்டீஜர் ஸ்ட்ரிங் அந்த மாதிரி. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு நம்பரை ஸ்டோர் பண்ணணும்னா இன்டீஜர் என்ற டேட்டா டைப்பை யூஸ் பண்ணுவோம். இன்ட் ஏஜ் ஈக்குவல் டு 25 அப்படின்னு சொன்னீங்கன்னா இன்ட்ன்றது டேட்டா டைப், ஏஜ்ன்றது வேரியபிள் நேம் ஈக்குவல் டு 25ன்றது அதோட வேல்யூ. ஸோ ஏஜ் நீங்க எப்பெல்லாம் ப்ரோக்ராமை யூஸ் பண்றீங்களோ அப்பெல்லாம் 25ன்ற வேல்யூ பிரிண்ட் ஆயிடும். இதுதான் வேரியபிள். இதுல 3 டைப் இருக்கு. லோக்கல் வேரியபிள், இன்ஸ்டன்ஸ் வேரியபிள் அண்ட் ஸ்டாட்டிக் வேரியபிள். நம்ம யூடியூப் சேனல்ல இதை பத்தின பிரீஃபான வீடியோ போட்டிருக்கோம். அது மட்டும் இல்லாம ஜாவா கோர்ஸ் ரிலேட்டடான கண்டென்ட்ஸ் ரெகுலரா போட்டிருக்கோம். ஃபாலோ பண்ணுங்க ஃபார் மோர் வீடியோஸ். அண்டில் தென் பாய்.